ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு தயாரிப்பாக இந்த 4வது நவநாளிற்கு உங்களை மகிழ்வோடு இறை பிரசன்னத்திலே வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக உருமாற ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் வேண்டுகின்றேன். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. எங்களை அன்போடு நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தந்தையே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மேலான இறை பிரசன்னத்திலே இதோ இந்த நாளிலே இறை வல்லமையோடு நாங்கள் தூய ஆவியினுடைய பிரசன்னத்திலே இயேசுவினுடைய வருகைக்காக எங்கள் உள்ளங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த 4வது நவநாள் எங்களுடைய வாழ்விலே ஒரு எழுச்சியை தர இறை வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசும், எங்களை ஆட்கொள்ளும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன். இன்று இறை வார்த்தை எசாயா நூலிலிருந்து வாசகம், பிரிவு 22, இறை சொற்றொடர் 22. அந்நாளில் தாவீதின் குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாளுக்கான நவநாளின் மைய கருத்தின் ஜெபம். ஓ தாவீதின் திறவுகோலே, இஸ்ரவேல் வீட்டின் செங்கோலே, நீ திறக்க மூட எவருமில்லை, நீ மூட திறக்க யாருமில்லை. வாராய், சாவின் நிழலிலும் இருளிலும் வாழ்வோரை கட்டவிழ்த்து சிறையினின்று வெளிக்கொணராய். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த 4வது நவநாளினுடைய மைய கருத்தாக ஓ தாவீதின் திறவுகோலே என்ற வார்த்தையானது ஆவியின் வல்லமையிலே ஒளியூட்டப் பெறுகிறது. தாவீதின் திறவுகோலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார். அதைத்தான் எசாயா முன்னறிவித்தார். அந்த வாசக பகுதியைத்தான் இன்று நாம் வாசித்து இறை பிரசன்னத்திலே இறை ஆவியானவர் காட்டுகிற வழியில் நடக்க நம் செயல்களை அர்ப்பணிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் திறவுகோலாக, அவர் திறந்ததை மூட யாருமில்லை, அவர் மூடியதை திறக்க யாருமில்லை. அவருடைய வல்லமை திறவுகோலாக இருந்தது. இதை தொடக்க நூலில் நாம் காண்கின்றோம். முதல் பெற்றோர்கள் அந்த பாவ நிலையிலே கடவுளுடைய கட்டளையை மீறி செய்ததன் விளைவாக சாவு அவர்களை ஆட்கொள்கிறது. அதன் காரணமாக ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது விண்ணகத்தின் கதவு பூட்டப்படுகின்றது. இதே நிகழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறும்பொழுது விண்ணகத்தின் கதவு திறக்கப்படுகிறது. திறவுகோலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் திறவுகோலாக அந்த விண்ணகத்தின் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாகிய தந்தையாகி கடவுள் நம்மீது பொழிந்துள்ளார். எபேசியர் 1:3 வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் மிகவும் உன்னதமாய் உயிரோட்டமாய் மாற்றமடைகிறது. யோர்தான் நதிக்கரை அனுபவத்திலே விண்ணகத்தின் கதவு திறக்கப்பட்டு வானம் திறந்தது. புறா வடிவில் தூய் ஆவியானவர் இறங்கி வந்தார். விண்ணகத்திலிருந்து குரலொலி கேட்டது, தந்தையின் குரல், இவரே என் வாழ்ந்த மகன், இவருடன் நான் பூரிப்படைகிறேன் என்று அந்த விண்ணகத்தின் திறவுகோலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றப்படுகின்றார். அந்த விண்ணகத்தின் திறவுகோலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்டம் வைத்துக் கொள்ளவில்லை, மாறாக ஓ தாவீதின் திறவுகோலாக இருக்கின்றவர் அவர் ஏற்படுத்திய ஒரே பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திரு அவையிலே அந்த திறவுகோலை புனித பேதுருவுக்கு கொடுத்து மகிழ்கின்றார். நீ மண்ணுலகில் அனுமதிப்பதை விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும், நீ மண்ணுலகில் தடை செய்வது விண்ணகத்திலும் தடை செய்யப்படும் என்று சொல்லி இந்த எசாயா 22:22 வரிகளை ஆழமாக தாவீதின் திறவுகோலாக அனைத்து அதிகாரத்தையும் பெற்றவராக அனைத்து கருவூலத்திற்கும் அவரே மீட்பர் என்பதை உணர்வதாக இந்த
நவநாள் மைய கருத்து நம்மை ஜெபிக்க அழைக்கின்றது. எனவே இந்த இறை செய்தியோடு நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நேரங்களில் பல்வேறு நிலைகளில் நாம் பூட்டப்பட்டிருக்கிறோம். சுயநலத்தால், பல்வேறு விதமான பாவ சிற்றின்ப நாட்டங்களால், பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகளினால், பல்வேறு விதமான பொருளாதார தடைகளினால், உறவுகள் சார்ந்த பலவீனங்களினால் நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த நாளில் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓ தாவீதின் திறவுகோலே என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அனைத்து விதமான சாவின் கட்டுக்களிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நேசரே, இந்த நாளுக்காக நன்றி. உமது மேலான தெய்வீக இறை பிரசன்னத்திலே நீ தாவீதின் திறவுகோல் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு இந்த நவநாளின் வழியாக உணர்த்தி இருக்கிறேன். அதை அனுபவத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற, எங்களுடைய சாவின் அனைத்து இக்கட்டுக்களிலிருந்தும் எங்களை நீ திறந்து விடுவீராக. எங்களை வாழ உமது மேலான தெய்வீக இறை பிரசன்னத்திலே உணர்ந்து வாழ எங்களுக்கு அருளை தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.